கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை காணும்படியாக செய்த பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துதியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து கொண்டு இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை செய்தி என்னவென்றால், தலைப்பு உண்மையான தேவ பக்தி எது என்ற ஒரு தலைப்பிலே நாம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். இந்த நாளிலே செய்தி எப்படி என்றால், உண்மையான தேவ பக்தி என்றால் என்ன என்பதை குறித்தும், அப்படியே நம்முடைய பிதாவாகிய தேவன் விரும்புகிற ஒரு பக்திக்குரியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை குறித்து கூட இந்த நாளிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இதற்கு ஆதார வசனமாக படியுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். பார்த்தீங்களா, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், நீங்கள் சாப்பிட்றதாக இருந்தாலும் தண்ணீர் குடிக்கிறதாக இருந்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்படியாக நடந்த நமக்கு மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் நமக்கு மாதிரியாக நடந்து காண்பித்தார். பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பசியோடு இருக்கிறார். அவருடைய சீசர்கள் ஆகாரம் வாங்கி கொண்டு வரும்படியாக அவர்கள் போயிருக்கிறார்கள். அப்படியாக வாங்கி கொண்டு வரவும் செய்கிறார்கள். ஆண்டவர் இயேசு உண்மையாகவே பசியாக இருக்கிறார். அப்பொழுது சீசர்கள் போதகரிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம், ரபி, நீங்கள் புசிக்க வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது யோவான் 4:32 நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொல்லிக்கொண்டு, அது எதை குறித்து சொல்லுகிறார்? படிங்கள் 34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா, தேவனுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம், தேவனை மகிமைப்படுத்துவதே எனக்கு எல்லாம் அவர்தான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். இப்போ நாம் இந்த உலகத்திலே அநேக மதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மதத்தினர் எப்படிப்பட்ட ஒரு பக்தியை தங்களிலே வெளிப்படுத்துகிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். நம்முடைய தேசத்தில் மெஜாரிட்டி ஜனங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி தங்கள் பக்தியை வெளிப்படுத்துவார்கள் என்றால், சில சீசன்களிலே விரதம் இருந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கும் மலைகளுக்கும் அவர்கள் பிரயாணப்பட்டு போவார்கள். அதற்கேற்ற ஒரு ஆடைகளை கூட தேர்வு செய்து கொள்ளுவார்கள். தினம் 2 தரம் குளித்து சுத்தமாக இருப்பார்கள். நான்வெஜ் சாப்பிட மாட்டார்கள். இன்னும் அநேக காரியங்கள் தீச்சட்டி எடுப்பார்கள்,
தீ மிதிப்பார்கள். இப்படி பலவிதமான காரியங்கள், அன்னதானம் செய்வார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் தங்கள் பக்தியை வெளிப்படுத்துவார்கள். அப்படியே இஸ்லாம் மார்க்கத்தார் அவர்கள் தினசரி 5 வேளை தொழுகை செய்ய வேண்டும். அப்படியே இன்னும் நோன்பு நேரத்தில் அவர்கள் அந்த சூரியன் உதித்த பிறகு அவர்கள் உமிழ்நீரை கூட பார்த்துட்டே இருக்கிறீங்க. சரி, அவர்கள் இது சரியா இருக்கா? அவர்கள் அப்படியாக அந்த சூரியன் உதித்ததிலிருந்து மறைவது வரையிலும் உமிழ்நீரை கூட விழுங்காமல், தண்ணீர் குடிக்காமல், அப்படிப்பட்டதான ஒரு பக்தியை வெளிப்படுத்துவார்கள். இன்னும் அந்த பாங்கு என்று சொல்லப்படுகிற அந்த பாங்கு ஓதுகிற அந்த நேரத்திலே பாருங்கள், அவர்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் அவர்கள் அங்கே தொழுகை செய்வார்கள். இப்படியாக அவர்கள் தங்கள் பக்தியை வெளிப்படுத்துவார்கள். அப்படியே நம்முடைய கிறிஸ்தவர்கள் பாருங்கள், பொதுவான கிறிஸ்தவர்கள் எப்படி தங்கள் பக்தியை வெளிப்படுத்துவார்கள் என்றால், உபவாசம் இருப்பது, காணிக்கை கொடுப்பது, பாருங்கள், இன்னும் ஆசிரமங்கள், அநாதை இல்லங்கள், இப்படிப்பட்ட இடங்களிலே போஜனங்களை கொடுப்பது, அன்னதானம் செய்வது, அவர்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பது, இவைகள் நல்ல காரியம்தான், நற்கிரியைகள் தான். அப்படியே பாருங்கள், 2 நாட்கள் என்று வந்துவிட்டால் அவர்கள் 40 நாட்கள் அதிகமாக நான்வெஜ் எடுப்பதில்லை. அதிக ஒரு பயபக்தியை காண்பிப்பார்கள். இப்படியாக தங்கள் பக்தியை வெளிப்படுத்துவார்கள். இப்படி இருக்கும்போது பாருங்கள், வேதம் சொல்லுகிற உண்மையான சத்தியத்தை பின்பற்றுகிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தேவ பக்தியை காண்பிக்கலாம், தேவன் விரும்புகிற விதமாக நாம் எப்படி தேவ பக்தியை காண்பிக்கலாம் என்றால், பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பார்த்து அவரை பின்பற்றுவதுதான், முழுவதுமாக அவரை சார்ந்து அவருடைய அடிச்சுவடுகளில் நடப்பதுதான் உண்மையான தேவ பக்தி. நாம் கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்ட முன்மாதிரியை காண்பித்தார் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அப்படி நாம் நடந்து வருவதுதான் உண்மையான ஒரு பக்தி. இதற்கு பாருங்கள், வசனம் படியுங்கள், இந்த திருவிவிலியத்தில் படியுங்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அங்கே இப்படியாக பேசப்படுது. 1 தீமோத்தேயு 3:16. நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை. அது பின்வருமாறு: மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார், தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார், வானதூதருக்கு தோன்றினார், பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார், உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்கப்பெற்றார், மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்தார். இந்த வார்த்தை பாருங்கள், இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய வாழ்க்கை முழுவதையும் இங்கே சொல்லப்படுகிறது. அவர் ஞான ஸ்நானம் எடுத்ததிலிருந்து
சிலுவையிலே அங்கே மரணத்துக்கு போகிற வரையிலும் உள்ள அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்ததான ஒரு வசனம் பாருங்கள். இங்கே சொல்லும் போது தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார். அப்படியே பிற இனத்தாருக்கு அங்கே பிரசங்கிக்கப்பட்டார். அப்படியே அவர் சொல்லும்போது வேற உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்கப்பெற்றார், ஏற்றுக்கொள்ளப்பட்டார், மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்தார். இப்படிப்பட்டதான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருந்தது. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. இதுதான் தேவ பக்தி. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதே உண்மையான தேவ பக்தி. இன்னும் தேவ பக்திக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கப்படுகிறது, ஒரு விளக்கம். அது எப்படி என்றால் பாருங்கள், தேவ பக்தி என்பது யார் ஒருவரால் பேசுகிற வார்த்தைகள், தங்கள் கிரியைகள் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனையே வெளிப்படுத்துகிறதாக இருந்தால் அதுவே உண்மையான தேவ பக்தி. வார்த்தைகள், தங்கள் செயல்கள் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துகிறதாகவே இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான தேவ பக்தி. இதுதான் தேவ பக்திக்குரிய ஒரு விளக்கமாக இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, அவருடைய செயல்பாடுகள், வார்த்தைகள் எல்லாம் பிதாவை வெளிப்படுத்துகிறதாகவே இருந்தது. நாம் பார்க்கும்போது வேதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்கள் அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது பாருங்கள், யோவான், அப்போஸ்தலன் யோவான் சொல்லும் போது 1ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இப்படியாக சொல்கிறார். படியுங்கள், யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பார்த்தீங்களா? அவருடைய வாழ்க்கையை நாங்கள் கண்டோம், அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். எங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமையாக இருந்தது என்று சொல்லுகிறது. அப்படியே இன்னும் அந்த வார்த்தையாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி 1 யோவான்ல சொல்லும் போது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறார்? படியுங்கள். 1 யோவான். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த வார்த்தையாகிய கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் ஆதி முதல் தேவனோடு இருந்தார். நாங்கள் அவரை குறித்து கேட்டு அறிந்தோம், அவரை எங்கள் கண்களினாலே நாங்கள் கண்டோம், நாங்கள் நோக்கி பார்த்தோம் என்றால் உற்று பார்த்திருக்கிறார்கள். அப்படியே கையால் தொட்டு பார்த்தோம். எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள அப்போஸ்தலர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்ணார கண்டார்கள், தொட்டார்கள், உற்று பார்த்தார்கள், அவருடைய வாழ்க்கையை, அவருடைய அன்பை ருசித்தார்கள். அப்படியே 2ஆம் வசனத்தில் அங்க சொல்லும் போது அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பார்த்தீங்களா? நாங்கள் கண்ட அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டு உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறோம். அவர்கள் எல்லாவற்றையும் நேரடியாக கண்டார்கள், தொட்டு பார்த்தார்கள்,
அவருடைய அன்பை ருசித்தார்கள், அவருடைய கிரியைகளை பார்த்தார்கள். அப்போஸ்தலர்கள் அப்படி. இன்னும் அப்போஸ்தலர் பேதுரு கூட அப்படி ஆண்டவர் இயேசுவின் மகிமையை பற்றி சொல்லும் போது இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16 18 வசனங்களிலே அப்போ பேதுரு எழுதுகிறார், நாங்கள் கட்டுக்கதைகளே அல்ல, மகத்துவத்தை, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டோம். அவர் அங்கே மறுரூப மலையிலே அவர் அங்கே பிரகாசிப்பிக்கப்பட்ட போது அங்கே வானத்தில் இருந்து வந்த அந்த சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன இவைகளை எல்லாம் நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டோம், அவருடைய மகிமையை கண்ணார கண்டோம் என்று அப்போஸ்தலர்கள் கண்டு உணர்ந்து கேட்டு அறிந்து எல்லாவற்றையும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால சீசர்கள் அவரோடு வாழ்ந்தார்கள், அவருடைய கிரியைகளை கண்டார்கள், அவரை தொட்டு பார்த்தார்கள், அவருடைய குணலட்சணங்களை எல்லாம் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இப்படியாக அப்போஸ்தலர்கள், சீசர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டதினாலே அதிலே 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல யோவான் சொல்லுகிறார், படியுங்கள். அதிலே 1 யோவான் 5:20 அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஒரே வசனம். அங்கே பிதாவாகிய தேவனை அறிவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து புத்தியை தந்தார். ஆண்டவர் இயேசுல நாங்கள் பிதாவை பார்த்தோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டார். இப்படியாக ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்க்கை, அவருடைய பேச்சுக்கள், அவருடைய கிரியைகள் முழுவதும் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துகிறதாக இருந்தது. அப்படி என்றால் பாருங்கள், ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த தேவ பக்தியை வெளிப்படுத்தி காண்பித்தார். அதனால பாருங்கள், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே அந்த உண்மையான தேவ பக்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர் தான் முழுமையாக நமக்கு வாழ்ந்து காண்பித்து இந்த தேவ பக்திக்கு ஒரு மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். அதனால கொலோசியர்கள் நிருபத்துல பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அங்கே சொல்லும் போது, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருந்தது. இன்னொரு மொழிபெயர்ப்புல பாருங்கள், இறைத்தன்மையின் முழு நிறைவும் அங்கே உடல் உருவில் கிறிஸ்துவுக்குள் குடிக்கொண்டிருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் அவரிடத்திலே இருந்தது, தேவத்தன்மை அவரிடம் இருந்தது. அதை அவர் வாழ்க்கையில் அப்படியே வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் சொல்லும் போது யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணினார். தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருந்தார். 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார்,
பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பார்த்தீங்களா? அப்போ பிதாவாகிய தேவன் அவருக்குள்ளே வாசம் பண்ணினார் என்றால் அவர் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்தபடியினால் அவரை தனியே இருக்க விடவில்லை. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் அவரே மாறாதவராயிருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமானதை செய்யும் போது அவர் நம்மிலே வாசம் பண்ணுவார். இப்படியாக ஆண்டவர் இயேசு தம் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தை, அவருடைய கிரியைகள், செயல்கள் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தி அவர் வாழ்ந்தார். இதுதான் உண்மையான ஒரு தேவ பக்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரை சரியாக பின்பற்றினால்தான் உண்மையான தேவ பக்தி உடையவர்கள் என்று நாம் நம்மை குறித்து சொல்ல முடியும். அவரை உண்மையாக பின்பற்ற வேண்டும், சரியாக. இதற்கு அநேக வசனங்கள் இருக்கிறது, நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நமக்குள்ளே தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படியே பவுல் சொல்லும்போது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அதனால் இனி நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால், அவரை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்தால் அதுதான் உண்மையான தேவ பக்தி. பாருங்கள், அப்பொழுதுதான் நாம் அந்த ஒரு தெய்வீக தன்மைக்கு மாற முடியும். கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே அதே 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அங்கே படிக்கும்போது படிங்கள். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அவரோடு இணைந்திருந்தால் நீங்களும் நிறைவு பெறுவீர்கள் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்படும். அவரோடு இணைந்து இருந்தால் மாத்திரமே நாம் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருப்போம். இப்படியாக பாருங்கள், நாளுக்கு நாள் நாம் கிறிஸ்துவாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவ பக்தியிலே அப்படியாக வளர்ச்சி அடைந்தால்தான் அனுதினம் கிறிஸ்துவை கற்று தேறி அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்கும்போது அப்பொழுதுதான் நாம் அந்த தேவ தன்மை ஆக மாற முடியும். தேவனின் தன்மை உடையவர்களாக மாறும். இது எப்படி என்றால் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 25 ஒரு உவமையாக பேசுகிறார். அங்கே தாலந்துகள் கொடுக்கப்படுகிறது. அந்த தாலந்துகளை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு அங்கே பேசுகிறார். 5 தாலந்து பெற்றுக்கொண்டவன் இன்னொரு 5 தாலந்தை சம்பாதித்துக் கொண்டார். 2 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் இன்னொரு 2 தாலந்தை சம்பாதித்துக் கொண்டான். அப்பொழுது அந்த எஜமான் இதை பார்த்து, பாருங்கள் மத்தேயு 25:21, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன். நீ உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று அந்த உண்மையுள்ள ஊழியக்காரனை பாராட்டுகிறார். தம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிறார். பாருங்கள்,
அப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், நமக்கு தெரியும் தாளந்துகள் என்றால் நமக்கு உரியது எல்லாமே. நாம் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்த பிறகு நம்முடைய இதெல்லாம் தேவனுடைய, நம்முடைய ஞானமாக இருக்கலாம், நம்முடைய லைஃப் டைம் நேரமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நம்முடைய பேச்சு திறமை, நம்முடைய எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே தேவனுக்குரியது. அதை பயன்படுத்தும் போது அதை தேவனுக்கென்று நாம் செயல்படுத்தும் போது உண்மையும் உத்தவம் உள்ள ஊழியக்காரனே, நீ எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அப்பொழுது தேவன், மகனே, நீ இந்த சரீரம் உனக்கு வேண்டாம், நான் உனக்கு வேறொரு சரீரத்தை தருகிறேன், வேறு ஒரு தன்மையை தருகிறேன் என்று அந்த தேவ தன்மையை அவர் கொடுப்பார். அப்பொழுதுதான் தேவத்தன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படியாக நம்ம வாழ்க்கையை பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாக ஓடி முடித்து அதன் மூலமாக பெறுவதுதான் தேவத்தன்மை. அப்படிப்பட்ட தேவத்தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள அதிக முயற்சி பிரயாசம் எடுக்க வேண்டும். அதுதான் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள் என்ற வசனம் சொல்லுது. அதனால இதுல ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கு என்னவென்றால், முதலாவது தேவ பக்தி, அதன் பிறகு அந்த பக்தியிலே விருத்தி அடைய வேண்டும், ஸ்பிரிச்சுவல் growth என்று சொல்லுகிறார்கள். அதன் முடிவாக தேவத்தன்மை, முழு வளர்ச்சி அடைந்த பிறகு தேவத்தன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலர்கள் அநேக இடங்களிலே சொல்லுவார்கள், பக்தி விருத்திக்காக நாங்கள் இவைகளை செய்கிறோம் என்று. அவர்கள் அப்படியாக ஜனங்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்தினார்கள். நீங்கள் படித்து பாருங்கள், அப்போஸ்தலர் 20:32, 1 கொரிந்தியர் 14:12, 2 கொரிந்தியர் 12:19, இவைகளிலெல்லாம் நாங்கள் பக்தி விருத்தி அடைய இவைகளை செய்தோம் என்று சொல்லுவார். அதனால தேவ பக்தி, அதன் பிறகு பக்தி விருத்தி அடைய வேண்டும். வளர்ச்சி, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து அது பூரணமான பிறகு நாம் முடிவாக அந்த தேவத்தன்மையை பெற்றுக்கொள்வோம். அதனால நம்ம தியான வசனத்தில் படித்தது கூட, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் பக்தியோடு செய்து தேவனுக்கு பிரியமாக செய்து பக்தி விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பக்தி விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், அடுத்ததாக இந்த தேவ பக்தி அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த பக்தியை கடைபிடிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கும் போது, பாருங்கள், இது போல சபை கூடுகையிலாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உலகத்திலே இருக்கலாம், மற்ற எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி நாம் தேவ பக்தியை காண்பிப்பது என்று பார்க்கும்போது, பாருங்கள், பிரசங்கில ஒரு வசனம் படியுங்கள், 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், பயபக்தியோடு தேவனுடைய சமூகத்திலே வர வேண்டும். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை விட நீ செவி கொடுப்பதே செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுப்பது என்றால்
உள்ளே சென்று நீ சத்தியத்தை தெளிவாக கேட்டு அறிந்து கொள். தேவனை பற்றி தேவனுடைய வார்த்தைகள், சத்திய போதனைகளை நீ தெளிவாக அறிந்து கொள். பாருங்கள், அதில் சொல்லும் போது மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை விட என்று சொல்லப்பட்டு, அப்படி என்றால் இதில் மூடர் யார்? மூடர் வேதம் ஃபூல், முட்டாள் என்று சொல்லுகிறது. அது யார் என்றால், பாருங்கள், சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு அந்த சத்தியத்தின்படி நாம் வாழாவிட்டால் அவர்தான் மூடர். சத்தியத்தை அறிந்த பிறகு சத்தியத்தின்படி வாழாவிட்டால் மூடன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மூடன் பலியிடுவதை விட தேவனுடைய வார்த்தைகளை முதலாவது இன்னும் நன்றாய் கேட்டுக்கொள். கேட்டு உணர்ந்து அதன்படி நடக்க பிரயாசப்படு. மூடர் பலியிடுவதை விட செவி கொடுக்க சேர்வதே நலம். கற்று கேட்டு உணர்ந்து அறிந்து அதன் பிறகு நீ பலி செலுத்து என்று வேதம் சொல்லுகிறது. அதனால பாருங்கள், வேதம் சொல்லும் போது நாம் என்னென்ன விதமாக வாழ வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று போதிக்கிறதோ அப்படியே சபை கூடுகையில முதலாவது நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு உலகத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அப்படியாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதலாவது இந்த போதனைகள் சபைக்குள்ளே தான் கொடுக்கப்படுகிறது. சபைக்குள்ளே நாம் முதலாவது அப்படி நடந்தால்தான் அடுத்ததாக உலகத்திலும் மற்ற எல்லா இடங்களிலும் நாம் அப்படியாக நடந்து கொள்ள முடியும். அதனால சபைக்குள்ள முதலாவது ஒரு மாதிரி வாழ்க்கை, தேவ பக்திக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். இதை குறித்து தான் நாம் இன்றைக்கு ஒரு 5 காரியங்களை, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் சபைக்குள்ளே முதலாவது, அதன் பிறகு அதை தொடர்ந்து உலகத்திலும் மற்ற எல்லா சூழ்நிலைகளும் நாம் அப்படியாக வாழ வேண்டும் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். முதலாவது பாருங்கள், முதலாவது காரியம், நேரம் தவறாமையில் தேவ பக்தியை நாம் எப்படி காண்பிக்கலாம். ஒரு பஞ்சுவாலிட்டி, ஒரு சரியான நேரம். பாருங்கள், எல்லா காரியங்கள், நாம் ஒரு 5 காரியங்களை பார்க்க போகிறோம். இவைகள் எல்லாமே முதலாவது சபையிலே நடந்து காண்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற இடங்களிலே நாம் நடக்க முடியும். வெறும் சபையில மட்டும் நடந்து கொண்டு வெளியில் அப்படி இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. எல்லா இடத்திலும் அப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது நேரம் தவறாமை. சபை ஆராதனை 8 மணி அந்த ஆராதனை கூடுகிறோம் என்றால் அந்த நேரத்திலே சரியாக சபைக்குள்ளே வருகிறோமா? ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வருவது, அதை நாம் முதலாவது கடைபிடிக்க வேண்டும். நேரம் தவறாமை. பாருங்கள், நாம் உலகத்திலே அநேக காரியங்களிலே நேரம் தவறாமல் இருக்கிறோம். உதாரணத்துக்கு, நாம் எங்கேயாவது போக வேண்டும் என்றால் ட்ரெயினில் புக் பண்ணி இருக்கிறோம். 5 மணி ட்ரெயின் என்றால் எப்போ நம்ம போய் அமர்ந்து கொள்வோம்? 4:30 மணிக்கே போய் நிச்சயமாக அமர்ந்து விடுவோம். அதே போல பாருங்கள், ஒரு அலுவலகத்துக்கு வேலையில் இருக்கிறோம். அங்கே 9 மணிக்கு இன்னைக்கு முக்கியமான மீட்டிங், இல்லாவிட்டால் 9 மணி அலுவலகம் என்றால் நாம் சரியாக போய்விடும். மேலதிகாரிகள் எல்லாம் வந்து விடுவார்கள்.
அதனால் அங்கே அந்த சரியான நேரத்தை நாம் கடைபிடிப்போம். ஆனால் சபை கூடுகை என்பது அநேகரால் இந்த நாட்களிலே அதை சரியாக பின்பற்றுவதில்லை. பாடல்கள், ஆராதனைகள் எல்லாம் முடிந்த பிறகு ஒரு சாதாரணமாக வருகிறார்கள். இது தேவனுடைய பார்வையிலே எப்படி இருக்கும் பாருங்கள். இங்கே ஒரு சபை ஆராதனை நடக்கிறது என்றால் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகிறார். தூதர்கள் இருக்கிறார்கள். மூப்பர்கள் முன்னதாக வந்து விடுவார்கள். அவர்களுக்கு பின்னதாக நாம் ஏனோ தானோ என்று வந்தால் அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? மத்தேயு 18:20 நீங்கள் படித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவமதிப்பது போலாகிவிடும். அதிக கவனம் இருக்க வேண்டும். இந்த காலம் தவறாமை, சரியான நேரம் என்பது நல்ல குணலட்சணத்துக்கான ஒரு சான்றாக இருக்கிறது. முதலாவது இந்த காலம் தவறாமை ஒரு நல்ல சான்றாக இருக்கிறது. பாருங்கள், நாம் ஆராதிக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த காலம் தவறாமையை செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது, வேதத்திலே நாம் படிக்கும்போது பிரசங்கியின் புஸ்தகத்திலே அவர் ஒவ்வொன்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார் என்று படிக்கிறோம். அப்படியே பாருங்கள், நாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது இந்த அண்ட சராசரத்தை படைத்து அதிலே அநேக சூரிய, சந்திர, நட்சத்திர, நியமங்கள், கேலக்சி இவைகளை எல்லாம் சிருஷ்டித்து எல்லாம் ஒரு ஒழுக்கமும் கிரமமுமாக மிகச் சரியாக அதனதன் பாதையில சரியாக அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுல எந்தவித ஒரு சிறிய மாற்றம் கூட வராது. ஒவ்வொன்றும் அதனதன் பாதையிலே அங்கே சுற்றி சுழந்து கொண்டே இருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறோம், இது இயல்பான நடைமுறையிலே சூரியன் காலையில உதிக்கிறது, அது மாலையிலே மறைகிறது. அப்படியே நம்முடைய பூமி, நாம் குடியிருக்கிற இந்த பூமி, அது ஒரு சாய்வோடு தேவன் நியமித்தபடி தன்னைத்தானே சுற்றி கொண்டே இருக்கிறது. அது எப்பொழுதும் நிற்கிறது இல்லை, தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. அதனால காலை, மாலை, இரவு, காலங்கள், வருடங்கள் இப்படி மாறி மாறி மழைக்காலம், கோடைக்காலம் என்று எல்லா காலங்கள் மாறி மாறி வரும்படி தேவன் நியமித்ததின்படி அவருடைய சிருஷ்டிப்புகள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பாருங்கள், இப்படி மாறாமல் இருந்தால், என்றைக்கும் மழையே பெய்து கொண்டிருந்தால், இல்லாவிட்டால் என்றைக்கும் வெயிலே அடித்துக் கொண்டிருந்தால் அது எப்படி இருக்கும்? தேவன் அதை அப்படியாக வைத்திருக்கிறார். பாருங்கள், ஆதியாகமத்துல நாம் படிக்கும் போது தேவன் அப்படி ஒழுங்குபடுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு 8ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் படித்து பாருங்கள். படிங்கள். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பார்த்தீங்களா? பூமியுள்ள நாளளவும், விதைக்கும் காலம்,
அறுவடையின் காலம், குளிர், வெப்பம், கோடைக்காலம், குளிர்காலம், பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. தேவன் அப்படியாக அமைத்து வைத்திருக்கிறார், அது மாறுவதே இல்லை. அப்படியே பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட பஸ்கா ஆடு, அங்கே ஆடு பலியிடப்பட்டது. அப்படியே புதிய ஏற்பாட்டிலே அவர் பஸ்கா ஆடு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பஸ்கா ஆடு பாருங்கள், வேதத்திலே நாம் படிக்கும்போது முதலாவது அங்கே காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிறார். காலம் நிறைவேறின போது, சரியான நேரத்தில். அப்படியே அவர் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து வேலை வந்த போது, யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு அவர் பிதாவிடத்தில் போகிற அந்த வேலை வந்தது என்று அறிந்து அங்கே அந்த பஸ்கா அதை அனுசரிக்கிறார். சீசர்களோடு அவர்கள் கால்களை கழுவுகிறார். பாருங்கள், சரியாக அந்த பழைய ஏற்பாட்டிலே அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட்ட அந்த நாளிலே, சரியாக நிசான் மாதம் 14ஆம் தேதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிஜமான பஸ்கா ஆடாக சிலுவையிலே மரணத்துக்கு தம்மை ஒப்புக் கொடுத்தார். சரியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காலம் தவறாமை மிகச் சரியாக கடைபிடிக்கிறார். அப்படி என்றால் நாம் ஆராதிக்கிற பிதாவாகிய தேவன், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காலம் தவறாமையை மிக சரியாக அவர்கள் பின்பற்றும் போது பாருங்கள், அவரை ஆராதிக்கிற நாம் எவ்வளவு சரியாக நாம் பின்பற்ற வேண்டும். உண்மையான தேவ பக்தி அதிலே நாம் காண முடியும். இதை நாம் மிக கவனமாக கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம், நாம் காலம் தாமதமாக வந்தால் என்ன என்று ஒரு கேள்வி நாம் கேட்டால் இதற்கு பதில் பாருங்கள், அது மற்றவர்களை இடரல் பண்ணுகிறதாக இருக்கும். எப்படி இடரல் பண்ணுகிறோம் பாருங்கள், சபையிலே எல்லாரும் கூடியிருப்பார்கள். அந்த நேரத்திலே ஒருவர் தனியாக அவர் வருகிறார் என்றால், அது அங்கே வார்த்தைகளை பேசுகிறவருக்கானாலும் சரி, அங்கே அமர்ந்திருக்கிற மற்றவர்களுக்கும் ஒரு இடரல், ஒரு தடுமாற்றத்தை உண்டாக்கும். அதனால 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்கள், இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் இருக்கிறோம் என்று பேசுகிறோம். எந்த ஒரு காரியத்திலும் இடரல் உண்டாக்கக்கூடாது. அப்படி ஒருவர் வரும்போது மற்றவர்களுடைய கவனம் திசை திருப்பப்படுகிறது, அது இடரலாக மாறிவிடுகிறது. பாருங்கள், நம்மால் ஒருவர் இடரல் ஆகக்கூடாது. கால தாமதம் என்பது நீதி மற்றும் அன்பு, இந்த இரண்டுக்கும் முரண்பட்டது என்று சொல்லப்படுகிறது. சரியான நேரத்திலே நாம் வருவதுதான் நீதி. அப்படி என்றால் இதில் அன்பு எப்படி முரண்படுகிறது என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், லேட்டாக வருவதற்கும் இந்த அன்புக்கும் என்ன சம்பந்தம் என்றால், சம்பந்தம் இருக்கிறது. யாருக்கு என்ன இடரல் வந்தால் எனக்கு என்ன, அதனுடைய அந்த ஒரு வெளிப்பாட்டினாலே, அந்த இடரலினாலே அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தடைப்பட்டால் எனக்கென்ன, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை, அதுதான்
அன்பு இல்லாமல் போவது, நாம் எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. பாருங்கள், வேதம் இதை நமக்கு போதிக்கிறது. அதனால சரியான நேரத்தில் வருவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். எல்லா விதத்திலும் அதை முன்னதாக திட்டமிட வேண்டும். நமக்கு இந்த நேரத்திலே ஆராதனை என்றால் அந்த நேரத்தை நாம் குறித்து கொண்டு இரவிலே முன்னதாக திட்டமிட்டு பிளான் பண்ணி அதற்காக சீக்கிரத்திலே எழுப்பி ஆயத்தமாகி நாம் சரியான நேரத்தில் வர வேண்டும். இது ஒரு ஒழுங்காக இருக்கிறது. முதலாவது காரியம். முதலாவது தேவ பக்தியை காண்பிப்பது இந்த நேரம் தவறாமை. இப்படி தாமதமாக வருவது என்பது, பாருங்கள், என்னுடைய ராஜ்யத்திலே நாம் இடம்பெறுவதற்குரிய தகுதியை இழக்கச் செய்யும் என்று கூட சொல்லுகிறார். அது தேவனுக்கு பிரியமில்லாததாக போய்விடும். அதனால் நாம் இந்த காரியத்தை குறித்து அதிக கவனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், பேச்சுக்கள், வீணான சம்பாஷணைகள், அது எப்படி நம்முடைய தேவ பக்தியை வெளிப்படுத்தும்? நம்முடைய பேச்சுக்கள், சம்பாஷணைகள், அது கூட தேவ பக்தியை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். யாக்கோபு நிருபத்திலே படியுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாக்கோபு, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவனென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். பார்த்தீங்களா? அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். நாவை அடக்க வேண்டும். நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அந்த தேவ பக்தி வீணாயிருக்கும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நம்முடைய வாய் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்படுகிறது. இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாய் பேசும். சாதாரணமாக ஒரு மனுஷன் சுயநலமான காரியங்களையும் பெருமையானவைகளையும், பொறாமை, கசப்பு, வெறுப்பு, கோபம், இப்படிப்பட்ட காரியங்களை பேசும்போது அவருடைய உள்ளம் எதனால் நிறைந்திருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், அசுத்த இருதயம் உள்ளவன் வாயில் அசுத்தமும் பரிசுத்தம் இல்லாததுமான வார்த்தைகளே வரும். அதனால நம்முடைய இருதயங்களிலே தேவ பக்தி உடையவர்களாகிய நாம் நம்முடைய இருதயங்களிலே தேவனுடைய சத்திய வார்த்தைகள், வசனங்களினால் நாம் நிரப்ப வேண்டும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றிருந்த வேத பாரகர்கள், பரிசேயர்களை பார்த்து சொல்லும் போது, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35, 36 நீங்கள் படித்து பாருங்கள். வீணான வார்த்தைகளுக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வீணாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். அதனால சங்கீதங்களிலே தாவீது கூட சொல்லும் போது 19ஆம் சங்கீதத்துல 14ஆம் வசனத்துல, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதா. பார்த்தீங்களா? இருதயத்துல அவரை நாம் நினைக்கிற எண்ணங்கள், வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே நமக்கு பிரியமாக இருப்பதா. செபிக்கிறார். இதை நாமும் செய்ய வேண்டும். அதனால முதலாவது, சபையில்
இவைகளை எல்லாம் நாம் அபியாசப்படுத்த வேண்டும். சபையிலே கூடி வரும் போது தேவையற்ற சம்பாஷணைகள் இருக்கக்கூடாது, உலக காரியங்கள் பேசக்கூடாது. அமைதலோடு ஜெப சிந்தையோடு தேவனுடைய வார்த்தைகள் என்ன நமக்கு இந்த நாளிலே கொடுக்கப்படுகிறது, சத்தியம் என்ன, தேவன் என்ன வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் என்று ஜெபத்தோடு காணப்பட வேண்டும். அதனால 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது படியுங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சீர்கேடும் கிழவிகள் பேச்சு. இன்னொரு மொழிபெயர்ப்புல பாருங்கள், உலக போக்கிலான புனை கதைகளையும் பாட்டி கதைகளையும் விட்டு விலகு. புனை கதைகள் இன்னைக்கெல்லாம் கற்பனைகள், கதைகள் இப்படியாகத்தான் போகிறது. அப்படியே பாட்டி கதைகள், வயதானவர்கள் பொதுவாகவே மற்றவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள், இல்லாததையும் பொல்லாததையும். அது நடக்கவே நடந்திருக்காது, அவைகளை பற்றி சும்மா சாதாரணமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். காணாததை பற்றி, இல்லாததை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அதுதான் கிழவிகள் பேச்சு. பார்த்தீங்களா? இவைகளை விட்டு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக நீ முயற்சி செய். இந்த மாதிரியான வீண் பேச்சுக்கள் பேசக்கூடாது. வேதம் அதை நமக்கு எச்சரிக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல கூட பாருங்கள், 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பார்த்தீங்களா? கெட்ட வார்த்தை என்றால் வீணான வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். மற்றவர்கள் பயனடையும்படி தேவைக்கேற்ப பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். சபைக்குள்ளே சகோதர சகோதரிகளுக்குள்ளே கட்டாயமாக இப்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். வீண் வார்த்தைகளாக பேசக்கூடாது. உலக காரியங்கள், அரசியல் காரியங்கள், வீண் வார்த்தைகளை பேசிக்கொண்டு நாம் இருக்கக்கூடாது. சபைக்குள்ளாக இதை முதலாவது அபியாசப்படுத்த வேண்டும். அதன் பிறகு வெளியிலே பாருங்கள், இன்னொரு இடத்திலே ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று அப்போஸ்தலர் பவுல் எச்சரிக்கிறார். அது அந்த ஆகாத சம்பாஷணைகள் ஒரு தெளிந்த புத்தி இல்லாததினாலே, அந்த தெளிந்த புத்தியின் ஆவி இல்லாததினாலே அப்படிப்பட்ட வார்த்தைகள், ஆகாத சம்பாஷணைகள், இது சரியில்லை, அது சரியில்லை, குறை குற்றங்கள் பேசிக்கொண்டிருப்பது, பாருங்கள், இது சபைக்குள்ளே கூடாது. எல்லாரிலும் குறைகள் உண்டு. நாம் எல்லாரும் மனிதர்கள். ஆதாமிலே விழுந்து போய் கொஞ்சமாக சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்குள்ள வளருகிறவர்களாக, குறை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் 100க்கு 100 பூரணராக, பெர்ஃபெக்டாக இருந்தவர். அவர் நமக்கு ரோல் மாடல். அவரை பார்த்து கொண்டே, அதுதான் உண்மையான தேவ பக்தி. அப்படியாக நாம் நடக்க வேண்டும், அவருடைய அடிச்சுவடுகளில். இது 2வது காரியம். 3வது காரியம் பாருங்கள், பிள்ளைகள் வளர்ப்பதில் தேவ பக்தி எப்படி வெளிப்படுத்துவது. தேவ பக்தி, பிள்ளைகள் வளர்ப்பதிலே கூட தேவ பக்தியை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீங்கள் படித்து பாருங்கள். பாருங்கள், நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பார்த்தீங்களா? சின்ன பிள்ளையிலேயே அவர்களை நடக்க வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் முதிர் வயதிலும் அதை அப்படியே
நடப்பார்கள். கவனிக்கவில்லை என்றால் திசை கெட்டு போயிடுவார்கள். 15 அதிலேயே பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பிள்ளையின் நெஞ்சிலே மதியீனம். பார்த்தீங்களா? பிறக்கும் போதே ஆதாமின் சந்ததியிலே பாவத்திலே என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பிறக்கும் போதே அந்த மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். நீதிமொழிகள் 13:24. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். பிள்ளையை நேசிக்கிறவன் தண்டிக்கிறான். அப்படியே நீதிமொழிகள் 29:17. உன் மகனை சிற்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். சிற்சை செய், அவன் உன்னை ஆறுதல் செய்வான். அதனால வேதத்திலே பிள்ளைகளை கண்டித்து நாம் வளர்க்க வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அதனால எப்போது நாம் அடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றல்ல, நல்வழியில நடத்த வேண்டும். போதனைகள், எச்சரிப்புகள். அவர்கள் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும், தேவைப்பட்டால் அடிக்க வேண்டும். பாருங்கள், தண்டனையின் பிரம்பு மதியினத்தை அகற்றும். அதனால பிள்ளை நெஞ்சிலே மதியினம் இருக்கிறது, அதை கவனமாக பக்தியிலே நல் ஒழுக்கத்திலே நடக்கும்படியாக நாம் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படியே பாருங்கள், சரியாக பயிற்றுவிக்க விட்டால் அந்த பிள்ளைகள் சரியான போதனையிலும் தண்டனையிலும் வளர்க்காவிட்டால் என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கும்போது இதற்கு உதாரணங்கள் வேதத்திலே சொல்லப்படுகிறது. நல்ல உதாரணம் பாருங்கள், 1 சாமுவேல் 3 அங்கே பிரதான ஆசாரியனாக இருந்த ஏலி, அவருடைய 2 பிள்ளைகள் எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தார்கள், பேலியாளின் மக்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவைகளை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 3:13, 2 சாமுவேல், அப்படியே 1 சாமுவேல் 2 12-17. இவைகளை நீங்கள் படித்து பாருங்கள். அவர்களுடைய நடத்தை அவ்வளவு மோசமானதாக இருந்தது. பேலியாளின் மக்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கை சீக்கிரத்திலே முடிவுக்கு வந்து விடுகிறது. இதுதான் உண்மை. அப்படியே நாம் அறிந்திருக்கிறோம், நியாயாதிபதியாகிய சாமுவேல் அவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தவர். அவருடைய பிள்ளைகள் அங்கே நேர்மையற்றவர்களாக, லஞ்சம் வாங்குகிறவர்களாக இருந்ததுனாலே அவர்கள் கூட அங்கே தள்ளப்படுகிறார்கள். 1 சாமுவேல் 8:1 நீங்கள் படித்து பாருங்கள். அவர்கள் பொருளாசைக்கு விரும்பி அங்கே பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று. இதுதான் சரியாக அவர்களை போதித்து தண்டித்து வளர்க்காவிட்டால் அவர்கள் இருதயத்தில் இருக்கிற மதியினம் வெளிப்பட்டு அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக சீக்கிரத்திலே மரணத்துக்குள்ளே போய்விடுவார். அதனால சபைக்குள்ள கூட ரொம்ப முக்கியம். சரிங்களா? சிறு பிள்ளைகள் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது, அங்கும் இங்கும் அலைய விடக்கூடாது. இது மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கும். அப்படியே பாருங்கள், பிள்ளைகள் கொஞ்சத்திலே அப்படியே வளர 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 அவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள், பெரிய ரொம்ப காஸ்ட்லியான செல்போன்கள், வாட்ச்கள், இவைகள் ஆடம்பரம் அப்படியாக இருக்கக்கூடாது. எளிமை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
எளிய வாழ்க்கை வாழ வேண்டும். பாருங்கள், நம்மை போல எத்தனையோ மக்கள், ஏழையான சாதாரண மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அது ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அதாவது ஒரு பழமொழி கூட சொல்லுவார்கள், அதாவது மற்றவர்கள் பார்க்க வைத்து நீ சாப்பிடாதே என்று சொல்வார்கள். ஒருவன் பசியோடு இருப்பான், அந்த ஆகாரத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கும் போது அவர் முன்னால நாம் அந்த புசித்தால் அவருடைய மனது புண்படும். அப்படியே சாதாரண மக்கள் அவர்கள் போல நாமும் எளிய ஒரு எளிமையை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை நாம் சிறு பிராயத்தில் இருந்தே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது மூன்றாவது காரியம், பிள்ளைகள் வளர்ப்பதிலே தேவ பக்தி. நான்காவது பாருங்கள், ஒழுக்கம் மற்றும் வெளிப்புற தோற்றத்திலே தேவ பக்தி. ஒழுக்கம், வெளிப்புற தோற்றம், அதுல கூட நாம் தேவ பக்தியை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் வேதம் நமக்கு போதிக்கிறது. படியுங்கள், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். பார்த்தீங்களா, பொதுவா ஸ்திரீகள் பற்றி பேசப்படுகிறது. ஏனென்றால் அவர்களே அதிகமாக அலங்காரம் செய்கிறவர்கள். அது ஆண்களுக்கும் பொருந்தும். பார்த்தீங்களா, பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட வஸ்திரங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. தகுதியான வஸ்திரங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆடை அலங்காரங்கள் நாம் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிறது போல மற்றவர்களுக்கு இடரல் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதனால இவையெல்லாம் சபையிலே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் முன்மாதிரியாக நம்முடைய உடைகள், நம்முடைய அலங்காரம், இந்த விஷயத்துல அதிக கவனம் கொடுக்க வேண்டும். நம்முடைய நடக்கை, நம்முடைய வெளிப்புற தோற்றங்கள் எல்லாவற்றிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எளிமையான உடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அப்படியே ஒரு பணிவான ஒரு நடத்தை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, அன்பு, இப்படி அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். முதலாவது சபைக்குள்ளே நாம் தொடங்கி வெளியே உலகத்திலே மற்ற இடங்களிலே இவைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்படியாக தேவ பக்தி உள்ள வாழ்க்கை. பாருங்கள், உலகத்தில் கூட அநேக ஜனங்கள், பலவிதமான ஜனங்கள், எல்லாரும் ஒரே நிலையில இல்லையே. சாதாரண மக்கள் இருக்கிறார்கள், பலவிதமான சூழலில் உள்ள மக்கள். அவர்களுடைய மனதை நாம் புண்படுத்துகிற விதமாக நம்முடைய ஆடை அலங்காரம், நம்முடைய நடத்தைகள் இருக்கக்கூடாது. எந்த விதத்திலும் நாம் யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது. அதனால பாருங்கள், நியாயப்பிரமாணத்துல உபாகமம் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல புருஷனின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷன் தரிக்க கூடாது. அப்படி செய்கிறவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக யாரும் இந்த நாட்களிலே அணிவதில்லை என்று நாம் நினைக்கிறோம். பாருங்கள், இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், ஒவ்வொரு தேசங்கள், சில தேசங்களிலே அவர்களுடைய ஆடை, அவர்கள் உடுத்திக் கொள்ளும் விதம் ஒரு விதமாக இருக்கும். அது தவறு இல்லை. ஆனால்
நாம் இருக்கிற அந்த இடத்துக்கு ஏற்ற வண்ணமான ஒரு ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். அது மாறாக இருக்கும்போது அது மற்றவர்களை ஒரு அட்ராக்ட் பண்ணும் விதமாக இருந்தால் அது தவறாக மாறிவிடும். பாருங்கள், இங்கே பேதுரு கூட இதை குறித்து எழுதும்போது 1 பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. பார்த்தீங்களா? புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாயிராமல் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கும். இதுவே தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டது. இவையெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். இவைகளை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாருங்கள், இவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். வார்த்தையிலே தேவன் நம்மை எச்சரிக்கிறார். பாருங்கள், நம்ம ஏன் இப்படி வேதம், இப்படிப்பட்ட ஆடை அலங்காரம், இப்படிப்பட்ட இந்த நடக்கைகள் இவைகளுக்கு ஏன் இவ்வளவாக முக்கியத்துவம் கொடுத்து போதிக்கிறது என்று நமக்கு கேள்வி வந்தால், பாருங்கள், ஆதியாகமத்திலே இதற்கு ஒரு பாடம் இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல மனுஷர்களை விட மேலான நிலையில் உள்ள தூதர்கள், தேவதூதர்கள் அங்கே பாவத்திலே விழுவதற்கு இந்த பூமியில் உள்ள அழகான பெண்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று அந்த வசனம் சொல்லி எடுத்தீங்களா? தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா? அநேகர் தூதர்கள், மேலானவர்கள், தேவதூதரிலும் சற்று சிறியவனாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அலங்காரங்கள் தூதர்களை விழச் செய்தது. அப்படி பாருங்கள், நாமும் நம்முடைய ஆடை அலங்காரம், நம்முடைய நடத்தை மூலமாக ஒரு சகோதரியோ அப்படியே பாவத்திலே விழச் செய்வோமானால் அது தவறாக இருக்கும். அது அவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறது போல இருக்கும். அதனால நாம் இந்த விஷயத்துல கூட வேதம் சொல்லுகிறபடி அதிக கவனம் கொடுத்து நம்முடைய ஆடை அலங்காரத்தை குறித்து நாம் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். இது கூட தேவ பக்திக்குரிய காரியமாக இருக்கிறது. 5வது ஒரு காரியம், தேவனுடைய ஊழியம், தேவனுடைய வேலை செய்வதிலே நாம் எப்படி தேவ பக்தியை காண்பிப்பது என்று நாம் பார்க்கும்போது, பாருங்கள், நாம் சபைக்குள்ளே கூடி வரும்போது அதற்குள்ளே சபைக்குள்ளே இருக்கிற அநேக சின்ன காரியங்கள், வேலைகள், அது பாருங்கள், சில வேளை நம்ம செயல்களை ஒழுங்குபடுத்துவதாக இருக்கலாம், பெருக்குவதாக இருக்கலாம், பாடல்களை பாடுவதாக இருக்கலாம், வேதத்தை படிக்கிறதாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதாக கூட இருக்கலாம். எல்லாம் ஒரு பயபக்தியோடு செய்யப்பட வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார், தேவன் காண்கிறார். பாருங்கள், இதற்கு ஒரு உதாரணம், ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய வாசஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். அங்கே கட்டப்படும் போது ஒவ்வொரு பொருட்களின் அளவுகள், இந்த அளவுதான் இருக்க வேண்டும், இந்த மரத்தினாலே செய்யப்பட வேண்டும், இந்த ஒரு உலோகத்தாலே செய்யப்பட வேண்டும், யார் செய்ய வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் அங்கே பார்த்து அங்கே மோசைக்கு சொல்லப்பட்டபடி அவர்கள் செய்கிறார்கள். அதுல எதையும் அங்கே மாற்றம் செய்யக்கூடாது. நீ மலையிலே பார்த்தபடியே அதை செய்ய வேண்டும் என்ற அந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது. அதனால பாருங்கள், தேவனுடைய ஊழியங்களிலே கூட நாம் அதிக கவனத்தோடு, பயத்தோடு, பக்தியோடு
தேவ காரியங்கள், தேவனுடைய வேலை, அதுல எந்த விதமான ஒரு மனம் மேட்டிமை வந்துவிடக்கூடாது. இதை நாம் அதிக கவனத்தோடு செய்ய வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய காலத்துல யோவான் 2ஆம் அதிகாரத்துல இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 14 17 அங்கே ஆலய பிரகாரங்களிலே அவர்கள் ஆடுகளையும் அங்கே பலிக்க வேண்டிய காரியங்களை வைத்து அப்படியே காசுக்காரர்கள் எல்லாம் இருந்து அங்கு ஒரு வியாபார ஸ்தலம் போல சபையை ஆக்குகிறார்கள். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சவுக்கு உண்டு பண்ணி எல்லாவற்றையும் அடிக்கிறார், துரத்துகிறார். சபையை வியாபார ஸ்தலம் போல. ஆண்டவர் இயேசு எவ்வளவு பெரிய ஒரு அன்புள்ள ஆண்டவராக இருந்தார். ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும்? சவுக்கு உண்டாக்கி ஏன் அடிக்க வேண்டும்? சாதாரணமாக சொல்லலாமே, என்னப்பா இப்படி எல்லாம் செய்வீங்க? இல்லை, தேவனுடைய பார்வையிலே அது அருவருப்பானது. தேவனுடைய சமூகத்திலே ஆலய பிரகாரங்களிலே எந்த விதமான ஒரு வியாபார நோக்கம் இருக்கக்கூடாது, மேட்டிமை சிந்தை அங்கே வரக்கூடாது. இன்னைக்கு ஊழியங்களே ஆதாயத்துக்காக இருக்கிறது, அதற்கேற்ற போதனைகளாக இருக்கிறது. பாருங்கள், இவைகளை குறித்து அதிக கவனமாக இருக்க வேண்டும். உலக காரியங்கள் வரக்கூடாது சபைக்குள்ளாக. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படித்து பாருங்கள், படியுங்கள். எபிரேயர் 12:28. விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் நாம் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள். 12:28. அதனால அதிக பயத்தோடு தேவ சமூகத்திலே பயத்தோடும் பக்தியோடும் எல்லா காரியங்களும் செய்யப்பட வேண்டும். இவனுடைய ஊழியம் அப்படியாக இருக்கிறது. நான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படித்து பாருங்கள், படிங்கள். அந்த வசனம் 2 தீமோத்தேயு 3:5. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். பார்த்தீங்களா? தேவ பக்தியின் வேஷம், பக்தியின் வேஷம், தேவனுக்கு பிரியமானதே ஊழியத்தை நான் செய்கிறேன் என்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது. நாம் இங்கே பார்த்தோமே ஒரு 5 காரியங்கள். நேரம் தவறாமல் அது லேசியாக எடுத்துக்கொள்வார்கள், கவனக்குறைவாக இருப்பார்கள், சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். அது தேவனுடைய பார்வையிலே தவறாகப்பட்டுவிடும். வீணாக பேசுகிறது, குழந்தைகளை வளர்ப்பது, கவனம் குறைவு, ஆடை அலங்காரம், நம்முடைய ஒழுக்கம், நடத்தை, இவைகளிலே கவனம் இல்லாமல் இருப்பது, ஊழிய காரியங்களிலே இன்றைக்கெல்லாம் லாப நோக்கு, அதற்கேற்ற பிரசங்கங்கள், அதிக கவனம். அதனால தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இந்த நாளிலே இருக்கிறார். அவர்களை விட்டு விலகு. இந்த 5 காரியங்கள், இவைகளிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, தேவன் நம்மை பார்க்கிற தேவன். வேதம் நாம் படிக்கிறோம், கர்த்தர் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. தேவன் நம்மை பார்க்கிறார். அதனால யாராவது இந்த காரியங்கள் பற்றி பாருங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று தேவ பக்திக்கு விரோதமாக
நமக்கு போதித்தால், அது யாராக இருந்தாலும் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர்களை விட்டு விலக வேண்டும். இந்த விஷயங்களிலே நாம் அதிக உறுதி காண்பிக்க வேண்டும். மற்ற மனுஷர்களை திருப்திப்படுத்த அல்ல, நாம் உண்மை உத்தமமாக தேவ பக்தியோடு தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்ய வேண்டும். அதனால நம்முடைய சுய சித்தம் அல்ல, சுய சித்தத்தை நாம் ஒழித்து விட்டு அர்ப்பணித்து விட்டு முழுமையாக தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்து தேவ சித்தத்தின்படி பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்வோம். கடைசியாக ஒரு வசனம் படித்து நாம் முடிக்கலாம். தீத்து புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 14-15. தீத்து, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. பார்த்தீங்களா, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுங்க. அப்படியே இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்க. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 16-19 வசனங்கள். அங்கே தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய கட்டளைகளின்படி வாழ்ந்தால் அது தேவனுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறதாக இருக்கும். இல்லாவிட்டால் அது தேவனுக்கு பிரியமில்லாதது, தேவனுக்கு விரோதமாக இருக்கும். அதனால அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது தேவனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வைத்துக் கொண்டு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி பேசி கடிந்து கொண்டு நற்கிரியைகளை செய்து நாம் வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. தேவன் இந்த வார்த்தைகள் மூலம் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.